ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எக் சப்பாத்தி ரோல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 kg பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூடவே 3 தக்காளி, ஒரு கையளவு கொத்தமல்லி புதினா எடுத்திருக்கேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, அந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க 1/2 kg ஆனியனை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபுட்க்கு ஏற்ற சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணி விட்டுருங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 6 முட்டையை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 kg பெரிய வெங்காயத்துக்கு 6 எக் கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு எக் ஆட் ஆர் லெஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிக்கோங்க. பட் 1/2 kgக்கு 6 எக் கரெக்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டால் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். லைட்டாக சுற்றி எண்ணெய் விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இது ரெடி. லாஸ்ட்டாக கரம் மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சப்பாத்தி சுட்டுட்டு இதை உள்ளே வச்சு ரோல் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சப்பாத்தி ரோல் ரெடி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கூலுக்கு குட்டீஸ் மற்றும் இல்லை பெரியவங்க கூட கொண்டு போவாங்க. ஈஸியாக டிஃபன் பாக்ஸ் காலியாயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.